அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த கிளாஸ்ல நாம தமிழ் இலக்கணம் படிக்க போறோம். கிராமரை பத்தி படிக்க போறோம். என்ன கிராமர் அது? தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. தமிழில் எழுத்துக்கள் எத்தனை வகைகள் இருக்கு, அது மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் இலக்கணத்துல நாம படிக்க போறோம். அது போகிறதுக்கு முன்னாடி அடுத்ததா உங்களுக்கு வரப்போகுது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ். அதை நீங்க முழுசா பாருங்க, யாரும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த கிராமர் கிளாஸே உங்களுக்கு புரியும். புரியுதா? போலாமா இப்போ? தமிழ் இலக்கணம். மொழியை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளே இலக்கணம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஒலிவடிவாக அணி. தமிழ் இலக்கணங்கள் 5 வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை கேட்பாங்க. அதுல நீங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த 5ஐயும் எழுத தெரியணும். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ தமிழ்ல இலக்கணங்கள் 5 வகைப்படும். புரிஞ்சுதா? இப்ப எழுத்து இலக்கணத்தை பத்தி பார்க்கலாம். ஒலிவடிவாக எழுப்பப்படுவதும் வரிவடிவாக எழுதப்படுவதும் எழுத்து. ஒலி வடிவாக எழுதப்படுவதுன்னா என்னது? நாம ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஆ அப்படின்னு வாயில சொல்றோம் இல்லையா, அந்த ஒலி எழுத்து. எழுதுவது வரி வடிவம். ஒலி வடிவம் சொல்வது, வரி வடிவம் எழுதுவது. சரியா? எனப்படுகிறது. தமிழ் எழுத்துகளின் வகைகள்: உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆய்த எழுத்து. எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு இந்த எழுத்துக்களை உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கும் உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இந்த மாத்திரை இந்த எழுத்துக்களை ஒலிப்பதற்கு கால அளவு இருக்கு. அந்த இதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கணத்துல மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவே மாத்திரை எனப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். மாத்திரை என்று பெயர். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ. ஒரு முறை கண் இமைக்கவோ. கண் இமைக்கிறதுனா கண் அடிக்கிறது. ஒரு முறை கண்ணை மூடி திறக்கிற அந்த செகண்டும், அதே மாதிரி கை நொடிக்கவோ, ஒரு கை சொட்டிக்கப்படி போடுறோம் இல்லையா, அது செய்யற கால அளவு தான். அதுதான் டைமிங். அந்த டைமிங் தான் மாத்திரையின் அளவு. ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. உயிர் எழுத்துகள் 12 ஆகும். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. உயிரெழுத்துக்கள் 12 நல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? ஆலிருந்து அவ் வரை உள்ள 12 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உயிரெழுத்துகள் 12 ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துகள். இவற்றை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. மீதமுள்ள ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துகள். இவற்றை குறில் எழுத்துக்கள்
நெடில் எழுத்துக்கள். மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் நம்ம படிச்சோம். இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல 5 எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. இது குறுகி ஒலிப்பதால் இதற்கு குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பேரு. இதனுடைய மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை. குறுகி ஒலிப்பதால் இதற்கு ஒரு மாத்திரை. அடுத்து நெடில் எழுத்துக்கள்னா என்ன? நீண்டு ஒலிப்பது. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள். அதனால் இதை நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லுவர். இதற்கு என்ன மாத்திரையின் அளவு? 2 மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கள் 5, 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் 7, 2 மாத்திரை. நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. ஓகே, இப்ப அடுத்து போலாம். ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துகள் 18. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இர், இன். மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா என்ன? புள்ளி வைத்த எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு. ஓகேயா? மெய்க்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உடம்பு. உடம்பு உயிர் எழுத்துக்களோடு சேரும் பொழுதுதான் இந்த மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. இத மெய் எழுத்துக்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லித்தரேன். புள்ளி வைத்த எழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுதான் மெய் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை? 18 மெய் எழுத்துக்கள் 18. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதனுடைய ஆர்டர். யாரும் இத மாத்தி எழுதவே கூடாது. இக்குல ஆரம்பிச்சா 2 சுழி இன்னுல தான் வந்து முடியணும். இதுதான் 18 மெய் எழுத்துக்கள். புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துகளில் இக், இச், இட், இத், இப், இர், ஆக். இந்த 6 எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர். இந்த 6 எழுத்துக்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்கிருந்து வந்திருக்கு? ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கும். இங்குக்கு முன்னாடி இக்கு, இச்சு, இங்க என்னது இட்டு, இங்க உள்ள இத்து, இங்க உள்ள இப்பு. அதோட கடைசியில இர் அப்படிங்கிற எழுத்து. இந்த ஆல்டர்னேட்டிவா வர எழுத்துக்கள் 6ம் முதல்ல வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? 6ம் வல்லின எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது இன், இன், இம், இன் ஆகிய 6ம். இப்ப அதிலிருந்து இந்த எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட், இத், இப், இர். இது ஒலிக்கும் பொழுது கொஞ்சம் வன்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் எழுத்துக்கள். அதனால இத வல்லினம், வன்மையாக ஒலிக்கும். அதனால இது வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். இது மெய்யெழுத்தோட ஒரு வகை. இது அடுத்தது இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இன், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இது மெல்லின எழுத்துக்கள். மெல்லிதாக மென்மையாக ஒலிப்பதால் மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? இ, இர், இல், இவ், இழ், இல். இது இடையின எழுத்துக்கள். இது வல்லினமாகவும் ஒலிக்காது, மெல்லினமாகவும் ஒலிக்காது. இது இடைப்பட்ட ஒரு ஒலிப்புக்குரிய எழுத்துக்கள் என்பதால் இது இடையின எழுத்துக்கள்னு சொல்வாங்க. மெல்லின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இழ், இழ் ஆகிய 6ம் இடையின எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை.
மெய் எழுத்துக்களுக்கான மாத்திரையின் அளவு எவ்வளவுன்னு சொன்னாங்க? அரை மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு படிச்சோம். நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைன்னு படிச்சோம். அடுத்து மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மெய் எழுத்துகள் 18உடன் உயிர் எழுத்துகள் 12 சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. இக் என்னும் மெய்யெழுத்தும் ஆ என்னும் உயிரெழுத்தும் சேர்வதால் கா என்னும் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இச் என்னும் மெய்யெழுத்தும் ஏ என்னும் உயிரெழுத்தும் சேர்வதால் சே என்னும் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இத் என்னும் மெய்யெழுத்தும் ஐ என்னும் உயிரெழுத்தும் சேர்வதால் தை என்னும் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இவ் என்னும் மெய்யெழுத்தும் ஔ என்னும் உயிரெழுத்தும் சேர்வதால் பௌ என்னும் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. தமிழ் மொழியில் தனித்த எழுத்து ஒன்று உள்ளது. அதுவே ஆயுத எழுத்தாகும். இதை ஒலி ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு. அதை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஞாபகம் வச்சுக்குங்க. கால அளவு அரை மாத்திரை. தமிழ் எழுத்துகளின் தொகை உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துகள். இப்போ தமிழ்ல நாம படித்து கொண்டிருக்கிற தமிழ் எழுத்துக்களின் மொத்தம் எவ்வளவு? 247. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது கட்டாயம் நீங்க புரிஞ்சு வச்சுட்டு எக்ஸாம்ல கேட்டா எழுத தெரியணும். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்தம் எவ்வளவு? 247 தமிழ் எழுத்துக்கள் உள்ளன.